உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். இரட்டை இலை சின்னம் பெறுவதற்கு தேர்தல் கமிஷனுக்கே லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் டிடிவி தினகரன், அவரது நண்பர் மல்லிகார்ஜுனா, மேலும் இதில் இடைத்தரகராக செயல்பட்ட சுகேஷ் சந்திரசேகர் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டு டெல்லி போலீசார் காவலில் எடுத்து விசாரித்து வருகிறார்கள். இதில் அதிரடி திருப்பமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 அமைச்சர்களும் சிக்குகிறார்கள் என்று டெல்லி வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இது பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜெயலலிதா மறைவிற்கு பின்பு ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு அங்கே பரபரப்பு ஏற்பட்டது. அங்கே 2 அணிகளாக அதிமுக அணியினர் மோதிக்கொண்டதால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. இந்த இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக டிடிவி தினகரன் தேர்தல் கமிஷன் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டெல்லி வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. பின்பு இது சம்பந்தமாக சுகேஷ் சந்திரசேகர் என்கிற இடைத்தரகர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார். அவரிடமிருந்து 1 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் அளித்த தகவலின் பேரில் டிடிவி தினகரனை கைது செய்து 5 நாட்களாக விசாரித்த போலீசார் இறுதியில் அவரை கைது செய்தார்கள். தற்போது நீதிமன்ற காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். அவருடன் அவரது நண்பர் மல்லிகார்ஜுனாவும், இவர் பெங்களூரைச் சேர்ந்தவர், மல்லிகார்ஜுனாவும் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகிறார். டிடிவி தினகரன், மல்லிகார்ஜுனா ஆகியோரை சென்னை, கொச்சி, பெங்களூர் ஆகிய நகரங்களுக்கு அழைத்து சென்று விசாரிக்க இருப்பதாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இவர்கள் சென்னைக்கு அழைத்து வரப்படும் போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 அமைச்சர்களும் இந்த வழக்கில் சிக்கவிருப்பதாக பரபரப்பான தகவல் வெளியாகி இந்தியாவையே பரபரப்பாக பேச வைத்திருக்கிறது. இது பற்றி பிஜேபி தலைவர் ராஜா கூட 3 அமைச்சர்கள் அல்லது 5 அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் இந்த வழக்கில் என்று தனது கருத்தை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். ஆகவே இது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்த வழக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த அமைச்சர்கள் கதி கலங்கி போய் இருப்பதாக தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்படவிருக்கிற 3 பேர் அமைச்சர்கள் அல்லது 5 அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் என்கிற தகவலால் தமிழக அமைச்சர்கள் மத்தியில் பெரும் பீதி ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. என்ன நடக்கும்? டிடிவி தினகரனை விரைவில் சென்னை அழைத்து வந்து நேரடியாக விசாரணை நடத்த இருக்கிறது டெல்லி போலீஸ். அதன் பிறகு இதில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் அரங்கேற இருக்கிறது. என்ன நடக்கும்? பொறுத்திருந்து பார்ப்போம். டிடிவி தினகரன் அளிக்கும் வாக்குமூலத்தை பொறுத்துதான் இந்த வழக்கு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தும். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.